ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகள், வார நாட்களில் வேலை நாட்கள் முதல் நாள் பயங்கரமான பிஸி ஷெடியூலில் இருப்பீங்க. ஒருவேளை பல காரியங்கள், ஐயோ இந்த மாதம் முடிய போகிறது, இந்த காரியங்கள் இன்னும் நிறைவேறலையே, இதெல்லாம் கலங்கி பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 42 அதிகாரம் 28 வசனம் கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். அல்லேலூயா. பாருங்களேன், அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய், இங்கே அழகான ஒரு சம்பவம் நடக்கிறத நான் பார்க்கிறோம். யாருடைய இருதயம் சோர்ந்து போச்சுன்னா, தேவ பிள்ளைகள யோசேப்பினுடைய சகோதரர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. நீங்கள் அது முதல் பகுதியில் வாசிக்கும் போது, தன் சகோதரரை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ என் சாக்கிலே இருக்கிறது என்றான். யார் சொல்கிறாங்க? தேவப்பிள்ளை யோசேப்பு ஒரு கனவு கண்டு சொல்லுவார். 11 அரிக்கட்டு தலை வணங்கிருக்கு, ஒரு அரிக்கட்டு நிமிர்ந்திருக்கு. சூரியன் சந்திரன் எல்லாம் அந்த நட்சத்திரம் வணங்குறதுன்று சகோதரர்கள்லாம் கோவப்பட்டு அந்த சம்பவங்கள்லாம் தெரியும். அவன் எரிச்சலிடுறாங்க, குழியில் போடுறாங்க, விற்றுக்கப்படுகிறாங்க. யோசேப்பு சிறையில் போகிறாரு, ராஜா சொப்பனத்தை பார்க்குறாரு. ஏமேன். இப்போ அர்த்தத்தை யாரை சொல்ல முடியல, அர்த்தத்தை சொல்லணும்னு எந்த மனுஷன் சிறையில் பட்டான் அதே பார்வனை இப்போது முழு எகிப்துக்கும் அதிபதியமாக்கிறான். அதே போல் பஞ்சாக்காலம் வருகிறது. பஞ்சாக்காலத்தில் இப்போது தானியத்தை கொல்லணும். அப்போ தான் யாக்கோபு சொல்லி அனுப்பி, எகிப்தில் தானியம் இருக்கான் போ அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் இப்போ யோசேப்புகளை வராங்க. யோசேப்பு சகோதரர்கள் என்று அறிந்து கொண்டு என்ன செய்கிறாருன்னா, தேவப்பிள்ளை அவங்க சாக்கில் பணத்தையும் போட்டுட்டு, தானியத்தெல்லாம் போட்டு அனுப்பிட்டு, உன் சகோதரன் இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இதெல்லாம் பார்த்தனும் இவங்களுக்கு எல்லாம் சோர்ந்து போய்கிறது. தேவப்பிள்ளையில் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒருவேளை இன்னும் ஏன் இப்படி நடக்கணும்? அண்ணமெல்லாம் பயந்துட்டாங்க. அவ்வளோதான், அவன் ஏற்கனவே வேவு பார்க்க வந்துக்கிறீங்கன்னு அவன் சொல்லிட்டார் வேறு யோசேப்பு. இதில் பார்த்து நம்மளை அவளை சாவடிச்சுன்னு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு கலங்குகிற சமயத்தில் தான் தேவப்பிள்ளையில் அதுக்கு தொடர்ந்து பின்னாடி அந்த சம்பவம் நடக்கும். யோசேப்பு தன் சகோதரருக்கு தான் யோசேப்பு என்பதை வெளிப்படுத்தி, கானானில் பஞ்சத்தில் கஷ்டப்பட்டிருந்தவங்களை எல்லாரும் எகிப்துக்கு வர சொல்லி அப்பா பார்த்து சந்தோஷப்படுகிறான், தம்பியை பார்த்து சந்தோஷப்படுகிறான். நல்ல ஒரு பெரிய வசதி வாய்ப்புகள் உண்டு பண்ணி கொடுக்குறதா பார்க்குறோம். தேவப்பிள்ளையில் நீங்கள் எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஒரு யோசிப்பு நிமித்தம் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், முழு குடும்பத்துக்கும் ஜீவராட்சணை பண்ணாங்களாம். சகோதரர்கள்லாம் சோர்ந்து போனாங்க. ஆனால் பாருங்கள் முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கிளைமேக்ஸு எப்படி அந்த சொப்பனம் கண்டாலும் அதே போல் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுது. சகோதரர்லாம் அவனை பணிந்து கொண்டார்கள். தேவப்பிள்ளையில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, கர்த்தரோ எனக்கு நன்மையாக மாற்றினார். கர்த்தர் உங்களுக்கு தீமைகளும் நன்மையாக மாற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்குறாராம். சங்கீதம் 143:4 வாசிப்பீங்கன்னா தாவீது இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்களேன், என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. தெய்வ பிள்ளையில ஒருவர் சோர்ந்து போயிருக்கீங்களோ? பயப்படாதீங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 24 அதிகாரம் 10 வாசிப்பீங்கன்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவேன்னா உன் பலன் குறுகி போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஏசாயா 40:29 சொல்லப்பட்டிருக்கு, அவர் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்குது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுத்து. தேவப்பிள்ளையில் நம்மளை பலப்படுத்த கர்த்தர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு நிமித்தம் தன் முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா, இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மறந்து போகாதீங்க. கண்களை முடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. அன்றரே, சோர்ந்து போகனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. யார் யார் என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, ஐயோ இந்த நாட்களை எப்படி கழிப்பேன், இந்த வாரத்தை எப்படி கழிப்பேன், இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கலங்கி கொண்டிருப்பார்களான். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அன்னைக்கு யோசேப்பு மூலமாய் தன் சகோதரர்களுக்கு நன்மை செய்த கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிற அப்படியா ஸ்தோத்திரம். நன்மை கிருபை
எங்களுக்கு உண்டாகட்டும். எல்லா சோர்வுகள் விலகட்டும், எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கி யோசேப்பு ஜீவ ரட்சணையும் பண்ணது போல் ஆண்டவரே இவர்களுக்கும் அந்த ஜீவ ரட்சணையும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். நாள் முழுதும் கரம் பிடித்த நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.